ஒரு மாநாடு நடக்கும்போது ஜேன் தன் நிலை மறந்து டிரான்ஸ் நிலைக்கு சென்றதாகவும், அப்பொழுது ஜேனை தொடர்பு கொள்ள முடிந்ததாகவும் கூறுகிறது. ஜேனின் குழந்தை பருவம் முதலே ஜேனுக்கு பல பாடங்களை உளவியலாக கற்பித்ததாகவும், பிற்காலத்தில் ஜேன் மூலம் தான் மேற்கொண்ட ப்ராஜெக்டுக்கு இது உதவியாக இருந்ததாகவும் செத் கூறுகிறது. செத் தான் பல பரிணாமங்களில் செயல்பட்டாலும் சில பரிணாமங்களில் அதற்கு அனுபவம் இல்லை என்றும் தெரிவிக்கிறது. விண்வெளியை பற்றி நம்முடைய கணிப்பு தவறானது என்று சேத் கூறுகிறது. அதை பிறகு தெளிவுபடுத்துவதாகவும் தெரிவிக்கிறது. மனிதர்கள் பிறக்கும் போதே எல்லா அறிவுடன் பிறந்தாலும் அதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் இருப்பதும் அவர்கள் உரிமை என்று சொல்கிறது. செத் நம்முடைய ஆன்மாவை ஒரு சூப்பர் தெய்வீக கம்ப்யூட்டர் போல என்றும், தன்னுடைய பிறவிகளையும் வாழ்க்கையையும் தானே வடிவமைத்துக் கொள்ளும்